தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வைத்தியநாத க்ஷேத்திரங்களில் இது வடக்கு வைத்தீஸ்வரன் கோவில். இந்த க்ஷேத்திரம் 1400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தலமாக சொல்கிறாங்க. கல்வெட்டுகளில் தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சோழர் காலத்து சிற்றரசர்களால் கட்டப்பட்ட கோவில். மேலும் இந்த க்ஷேத்திரம் சைவம் வைணவம் ரெண்டும் ஒன்றா இருந்த காலத்தில் கட்டப்பட்ட கோவிலாக சொல்லுவாள். இங்கே இருக்கக்கூடிய தூண்களில் 3/4 பங்கு வைணவ கலப்பார். அதாவது இந்த கோவிலுடைய புராணமே இப்போ சொல்கிறோம், கேட்டுங்க. அதாவது சிவபெருமான் இந்திரனுக்கு தோல்நோய் அப்படிங்கிற சாபத்தை கொடுத்துட்றார். அது அங்காரகன் தானே ரத்தம் அப்படிங்கிற மமதையினால் அந்த வியாதியை சிவபெருமான் அண்ணியில் இந்திரனுடைய வியாதியை அங்காரகன் குணப்படுத்திடுறாராம். இதனால் கோபடைந்த சிவபெருமான் அந்த தோல்நோய் அப்படிங்கிற சாபத்தை அங்காரனுக்கு கொடுத்துட்றார். அதுக்கு பிராயச்சித்தமாக இந்த க்ஷேத்திரத்துக்கு அவரே உண்டு பண்ணின தீர்த்தம் மங்கள தீர்த்தம். தீர்த்தத்தில் தை மாதம் முதல் செவ்வாயிலிருந்து பங்குனி மாதம் 2வது செவ்வாய் ஆக 10 வாரங்கள் வைத்தியநாதரை கோயிலுடைய ஸ்தலவிருட்சமான தாழி பனைமரத்தடி நிழலில்